கரூரில் விஜய் பரப்புரையில் 41 பேர் உயிரிழந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள தவேக மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் பவுன்ராஜ் ஆகியோர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம். சரவணகுமார், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. கரூரில் தவேக பிரச்சார கூட்டத்துல 41 பேர் உயிரிழந்த இந்த சம்பவம் தொடர்பாக கரூர் டவுன் போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர். நேற்று இரவு கட்சியினுடைய கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகனையும் மற்றும் அந்த மேற்கு மாவட்டத்தினுடைய நகர பொறுப்பாளர் பவுன்ராஜ் என்பவரையுமே பதிவு செய்தார்கள். இருவருமே காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தப்பட்டு வந்த நிலையில் அவர்களை இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக இன்று காலை 10 மணிக்கு பிறகு இருவரையுமே மருத்துவ பரிசோதனைக்காக அழைத்து சென்று மருத்துவ பரிசோதனை முடித்துக் கொண்டு தற்போது மாவட்ட நீதிமன்றம் கரூர் மாவட்ட குற்றவியல் நீதிமன்ற நடுவர் 1வது நீதிமன்ற நடுவர் அந்த நீதிமன்றத்திலே நீதிமன்ற நடுவர் பரத் முன்னிலையிலே தற்போது ஆஜர்படுத்துவதற்காக கொண்டு வந்திருக்கிறார்கள். நீதிமன்றத்திலும் போலீசார் பாதுகாப்பு போட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய குடும்பத்தினர் உறவினர்கள் மட்டுமே தற்போது நீதிமன்ற வளாகத்திற்குள்ளே அனுமதித்திருக்கிறார்கள். நீதிமன்ற வாயிலேயே காவல்துறையினர் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. வேறொரு வழக்கு தற்போது விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 2 பேரையுமே நீதிமன்றத்தில் கொண்டு சென்றிருக்கிறார்கள். அடுத்ததாக இவர்களை நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்துவது தொடர்பான மனுவை போலீசார் கொடுக்கிறார்கள். அதற்கு பிறகு நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்துவது தொடர்பாக நீதிபதி முடிவெடுத்து அதற்கு பிறகு உத்தரவை பிறப்பித்தார். அதற்கு பிறகு நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தினால் அவர்கள் சிறைக்கு கொண்டு செல்வதற்கான ஆயத்த பணிகளிலும் தற்போது காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் இவர்கள் இருவருமே கொடுத்த வாக்குமூலம் அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணை விடிய நடத்தப்பட்ட விசாரணை பிறகு அதிகாலையில தான் காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்தார்கள். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணை வாக்குமூலமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சிக்கு பிரச்சார கூட்டத்திற்கான ஏற்பாடுகள்ல வேறு யாரேனும் அதில் ஈடுபட்டிருந்தால் இங்க இருக்க மாவட்ட அளவிலான நிர்வாகிகள் யாரும் ஈடுபட்டிருந்தால் அவர்களுக்கு இதில் அவர்களுடைய பெயர்களை இவர்கள் குறிப்பிட்டிருந்தால் அவர்களையும் விசாரணைக்கு அழைத்து தேவைப்பட்டால் கைது நடவடிக்கை மேற்கொள்வதற்கான திட்டம் இருப்பதாகவும் போலீசார் தரப்புல கூறப்படுகிறது. இன்னும் சிறிது நேரத்துல நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தும் பொழுது நீதிமன்ற காவல் எத்தனை நாள் வரை நீதிமன்ற காவல் என்பது குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்படும் என கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சரவணகுமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.